வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒரு வழியா வாய திறந்துட்டாரா விஜய்? யார் எழுப்பி விட்டாங்கன்னு தெரியலையே. தாவேகா தலைவரை பங்கமா கலாய்த்த தமிழிசை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திருச்செந்தூர் கோவிலில் சிரமங்கள் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். விஜய் அரசியல் செய்முறை குறித்து கேள்வி எழுப்பினார். ராகுல் காந்திக்கு விஜய் ஆதரவு குறித்து கருத்து தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் அரசுக்கு எதிராக தினந்தோறும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திருச்செந்தூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்னை திரும்பினார். அப்பொழுது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வந்தேன். மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அறநிலைத்துறை மக்களுக்கு அதிகம் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் 7 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. மக்கள் அதிகம் கூடும் கோவில்களில் அறநிலைத்துறை உதவ வேண்டும் என தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், அனைத்திற்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி உள்ளது. மக்கள் யாரும் குற்றம் தெரிவிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகளை ஜெயிக்க விடவில்லை என்றால் பிரியங்கா காந்தி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வயநாட்டில் எப்படி வெற்றி பெற்றார் என கேள்வி எழுப்பினார். உங்களுடன் ஸ்டாலின் என சொல்லும் முதல்வர் இன்று 11 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களுடன் இல்லாமல் தேவையில்லாத பிரச்னையை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள், மருத்துவ செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் யாருடனும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் என்றால் யாருடன் என கேள்வி எழுப்பினார். ஒரு துப்புரவு பணியாளி 1000 பேருக்கு சமம். அவர்கள் செய்யும் வேலையை யாராலும் செய்ய முடியாது என கூறினார். தூய்மை பணியாளர்களை தனது அலுவலகத்திற்கு அழைத்து விஜய் பேசியது தொடர்பாக கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் நேரில் வந்தால் கூட்டம் வந்துவிடும் என்றால் எதற்காக அரசியல் கட்சி? இது என்ன பேட்டர்ன் என புரியவில்லை. சினிமாவை வீட்டில் பார்த்தால் கோபம் வருகிறது. ஆனால் இவர்களை வீட்டில் போய் பார்க்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். முன்னதாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜனிடம் வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக ஜனநாயகத்தை காப்போம் என ராகுல் காந்தி ஆதரவாக தாவேகா தலைவர் விஜய் குரல் கொடுத்துள்ளதாக தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், பரவாயில்லையே, வாயை திறந்து விட்டாரா தம்பி? எவ்வளவு நாட்களாக ஓடிக்கொண்டுள்ளது. பாவம், அவர் தூங்கி கொண்டிருந்தாரா என தெரியவில்லை. திடீரென யார் எழுப்பி அவரை என தெரியவில்லை. திடீரென ராகுல் காந்தி விஷயத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பாக பல பிரச்சனைகள் நடைபெற்றுள்ளது. கொஞ்சம் தூக்கத்தில் இருந்து எழுந்து ஏதாவது சொல்லட்டும், பெரியதாக வலிமையாக சொல்லட்டும், அதன் பிறகு பார்க்கலாம். அன்றாட பிரச்சனை எவ்வளவு ஓடிக்கொண்டுள்ளது, அதனையும் விஜய் பார்த்தால் பரவாயில்லை. அரசியல் கட்சி தலைவராக இருந்து அவர் கொஞ்சம் பார்க்க வேண்டும். சினிமாவில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடிக்கலாம். மக்கள் பிரச்சனையே தினம் பேச வேண்டும். ஆவணக்கொலை நடந்தது, வாய் திறந்தாரா? திருமா உள்ளிட்ட அனைவரும் ஆவணக்கொலைக்கு கடந்த ஆட்சியாளர்கள் காரணம் என கூறினார். தற்பொழுது மாற்றி பேசி வருகிறார். திமுக கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறார் என தமிழிசை விமர்சித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.